பார்வைகள் உண்டு. காஞ்சி பெரிய பெரியவர் சொல்லுவார், உலகத்திலே மனிதனுக்கு ஏன் துன்பங்கள் வருகின்றது என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு விதி என்று சொல்லலாம், பூர்வ ஜென்மத்திலே அவன் செய்த பாவம் என்று சொல்லலாம், அவனுக்கு சோதனை என்று சொல்லலாம். அதுபோல் உலகத்திலே ஆங்காங்கு பூகம்பங்களும் தீ விபத்துகளும் ஏற்படுகின்றனவே. அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் நாம் ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடிய பாவம். இதுவும் ஒரு காரணம் தான், இதை மறுக்க முடியாது. ஆனால் இதற்கு மற்றொரு பார்வையும் உண்டு என்று சொல்லுவார். மற்றொரு பார்வை என்னவென்றால், ஒருவன் துயரப்படும் பொழுது நமக்கு புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்கு, நாம் ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான் நமக்கு. உலகத்திலே யாருமே பசி இல்லாமல் இருந்தால் அன்னதானத்தினுடைய புண்ணியம் நமக்கு கிடைக்குமா? உலகத்திலே எல்லோரும் கல்வி அறிவு பெற்றிருந்தால் கல்வி சாலைகள் வைத்து அவர்களுக்கு கல்வி அறிவு புகட்டக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்குமா? உலகத்திலே யாருக்குமே நோய் வராமல் இருந்தால் இலவசமான மருத்துவ சாலைகளை கட்டி, மருத்துவமனைகளை கட்டி, அங்கு அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து அவர்களை ஆரோக்கியத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்குமா? உலகத்திலே மனிதர்களுக்கு துயரங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அது விதியாக இருக்கட்டும், பிராரப்தமாக இருக்கட்டும், மனிதனுக்கு மற்றொரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுக்கின்றான் இதன் ரீதியாக. அடுத்ததாக இதை இவனுக்கு ஒரு பரீட்சை என்று கூட சொல்லலாம். என்ன பரீட்சை என்றால், உதவி செய்பவனுக்கு பக்கத்திலே இருக்கின்றவன் துயரப்படுகின்றான். அந்த துயரத்தை போக்கி வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இவனுக்கு உண்டு. இவனால் அவனுடைய துயரத்தை நீக்கிவிட முடியும். அந்த துயரத்தை நீக்கிவிட முடியக்கூடிய காலத்திலேயும் இவன் நீக்கிவிடுகின்றானா அல்லது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றானா? அவனால் நீக்கிவிட முடியும் என்றால் அதை நீக்க வேண்டும் அல்லவா அந்த துன்பத்தை. அப்போது இவனுக்கு இது ஒரு பரீட்சை, இவனுடைய மனப்பக்குவத்திற்கு இது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையிலே இவன் பாஸ் செய்து விட்டால் இறைவன் அவனுக்கு அனுகிரகம் செய்கின்றான். மற்றவருடைய துயரத்தை நாம் நீக்கினோமானால், நீக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துதானால் இறைவன் நம்மை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுகின்றான். அந்த உள்ளத்தில் தான் இறைவன் குடிக்கொள்கின்றான். கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை புஷ்பங்களினால் பூஜை செய்துவிட்டு வெளியிலே வந்து எல்லோரிடமும் வல்லல் வல்வென்று விழுவது, எல்லோரையும் திட்டுக் கொண்டிருப்பது, பிச்சைக்காரர்களை அவமதிப்பது என்றெல்லாம் நாம் செய்து விட்டோமானால் நாம் செய்த பூஜையினால் எந்த பலனும் இல்லை. முதலிலே நம்மை சுற்றி இருப்பவர்களை நேசிக்க நாம் கற்றுக்கொண்டால் தான் இறைவனை நம்மால் நேசிக்க முடியும். உற்றத்தாரையும் சுற்றத்தாரையும் நமக்கு நேசிக்க தெரியவில்லை என்றால் இறைவனை எங்கிருந்து நேசிக்க முடியும்? ஒரு மகாத்மா ஒரு சமயம் கோவிலுக்கு சென்றார். கோவிலுக்கு செல்லும் பொழுது அவருடன் பல அடியார்கள், பல பக்தர்கள், அவருடைய சீடர்கள் எல்லாம் சென்றார்கள். அந்த சீடர்களுடன் அங்கு கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு சீடர் நல்ல செல்வந்தர், நாகரீகமாக இருப்பவர், அந்த கோவில் வாசலிலே பல பிச்சைக்காரர்கள் இருப்பதை பார்த்துவிட்டு அந்த சீடர், இந்த கோவில் வாசலில் ஒரே பிச்சைக்காரர்கள் என்று சொன்னார். அங்காளாய்த்துக் கொண்டார். உடனே இதை கேட்ட மகாத்மா உடனே அவரை பார்த்து திரும்பி, இவர்களை பார்த்துவிட்டு என்ன ஒரே பிச்சைக்காரர்கள் என்று நீங்கள் மனம் நொந்து கொள்கின்றீர்களே? ஒரு கல்யாண வீட்டிற்கு நீங்கள் செல்கின்றீர்கள், அந்த வீட்டிலே என்ன இந்த இடத்திலே ஒரே பணக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்று என்றாவது நீங்கள் நினைத்ததுண்டா? அவர்களை பார்த்து ஒரு எண்ணம் உங்களுக்கு வராத பொழுது இவர்களை பார்த்து இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வரலாம் என்று சொன்னார். அதுபோல் பிறருக்கு துயரம் வருவதே எதற்காக என்றால், நமக்கு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பதற்காக என்று எடுத்துக்கொள்ளலாம். அது நம்முடைய மனதை